கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்திலேயும் வேத தியான நிகழ்ச்சியினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் மாலை நேர தியானமானது நம்மை வேதத்துக்கின் வசனத்துக்குள் கொண்டு செல்லட்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான ஒரு மாலை வேளையிலையும் நீர் எழுதி கொடுத்த வேதத்தை தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் தியானமானது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க, கேட்கிறவர்களுக்கு நன்மையாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாளுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பொதுவாகவே சபைகளில் இயேசுவின் தாயை குறித்து பிறப்பின் அல்லது கிறிஸ்மஸ் நாளில் அதிகமாய் பேசுவார். இயேசுவின் தாயை குறித்து தியானிப்பதற்கு ஏராளமான காரியம் வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய வாலிப காலங்கள், அவள் யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தவள், தேவனிடத்தில் கிருபை பெற்றவள் என்றெல்லாம் அவளை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். இன்றைக்கு மரியாளை குறித்த ஒரு வார்த்தையை வாசித்து தியானிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு மனிதன் கேட்கும் பொழுது அவனுக்குள் ஏற்பட வேண்டிய காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அந்த வார்த்தையை அவன் எங்கே கேட்க வேண்டுமா? தன் இருதயத்தில் கேட்க வேண்டும். இருதயத்தில் கேட்கப்படாத எந்த வார்த்தையும் பிரயோஜனத்தை கொண்டு வராது. பொதுவாகவே வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது இருதயத்தில் உணர்ந்து இந்த வேதத்தை படித்தால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேதத்தை புரிந்து படிக்கவில்லை என்றால் அது பிரயோஜனப்படாது. ஆக இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் 2ஆம் அதிகாரத்தின் இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 51ஆம் வசனத்தின் கடைசி பாகம். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்திலே அவளோ அவனை கண்டு அவனுடைய வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். ஸோ மரியாளுடைய வாழ்க்கையில் 3 பகுதியை வாசித்தேன். 3லேயும் இருதயத்தில் சிந்தனை பண்ணுகிறவளாய் இருந்தாள். அப்படியானால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை குறித்து சிந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு வார்த்தை பேசுகிறாங்க, ஏதோ ஒரு பிரசங்கம் பேசுகிறாங்க அப்படின்னு போயிடக்கூடாது. அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருக்கலாம், பைபிள் ஸ்டடியாக இருக்கலாம், வீட்டுக்கூடமாக இருக்கலாம், சுவிசேஷ பிரசங்கமாக இருக்கலாம். பேசப்படுகிற வார்த்தைகளை இருதயத்தில் நாம் கேட்க வேண்டும். அப்படி இருதயத்தில் கேட்கும்போது தான் அந்த வார்த்தையை நம்மால் சிந்திக்க முடியும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதையை பற்றிய ஓமையை சொல்லும் பொழுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் விதையானது அது தன்னுடைய இருதயத்திலே கேட்டு அதை உணர்ந்து அதை வாழ்வில் கடைபிடித்து 100ஆக 60ஆக 30ஆக வேணி கொடுக்கிறான். அப்போ வசனம் பேசப்படும் பொழுதெல்லாம் நாம் அதை புரிந்து கொள்ளலாம். இந்த வசனம் என்னுடைய இருதயத்திற்குள் போகும்படி தான் பேசப்படுகிறது. பல நேரங்களில் நம்ம கேட்குற வசனங்கள் இருதயத்துக்குள்ளே போகிறது இல்லை. அதனால தான் நாம் கேட்கிற வசனம் நமக்கு பிரயோஜனப்படாமல் போய்விடுகிறது, அல்லது பிரதிபலன் தராமல் போய்விடுகிறது. நமக்குள்ளே என்ன பிரச்சனை? இத்தனை வசனம் கேட்டேன், இத்தனை பிரசங்கம் கேட்டேன், எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்னன்னா, வசனத்தை இங்கே கேட்கல, இருதயத்தில் கேட்கல. வசனத்தை இருதயத்தில் கேட்டால் தானே ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் இந்த விதையை பற்றி உண்மையில் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். சில விதை வழி அருகே, சில விதை கற்பாறையில், சில விதை முள்ளுள்ள, சில விதைகளோ நல்ல நிலத்தில். அப்போ எந்த ஒரு வசனமும் நம்முடைய இருதயத்தில் விழுந்தால்தான் அது நமக்கு ஆசீர்வாதத்தை, நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கேட்கிற இந்த வார்த்தையை கூட இருதயத்தில் கேளுங்க, அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். இப்போ மரியாளுடைய சம்பவத்துக்கு வருவோம். மரியாளிடத்தில் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. என்ன வார்த்தை? 28 லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். இது இயேசுவை சுமக்கிறதுக்கு முன்னால, அவன் சுமக்கிறதுக்கு முன்னால் அவளுக்கு என்ன வார்த்தை வருது? கிருபை பெற்றவள், கர்த்தர் கூட இருக்கிறவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வார்த்தையை அவ கேட்ட உடனே என்ன பண்றார் பாருங்க. அதை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கிறார். நான் பொதுவாகவே சொல்லுவேன், ஒரு வசனத்தை, ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னா சிந்திங்க. எதுக்காக இந்த வார்த்தை பேசப்பட்டது? இந்த வார்த்தைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இந்த வார்த்தையினாலே நான் அடைய போகிற நன்மை என்ன? அல்லது என்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை என்ன எச்சரிப்பை கொண்டு வருகிறது? நான் என்ன திருத்தி கொள்ளணும்? அல்லது நான் எந்த வழியில் நடக்கணும்? என்ன சரிப்படுத்தி கொள்வது எப்படி? இப்படியெல்லாம் சிந்திச்சிங்கன்னா அந்த வசனம் உங்களை ஆசீர்வாதத்திற்கு, நன்மைக்கு நேராய் கொண்டு போகும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எந்த பிரசங்கத்தையும் நாம் கேட்டாலும் அதை சிந்திக்கிறது இல்லை. உதாரணமாக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிரசங்கம் கேட்டிருப்போம், அவங்க சபையில் பிரசங்கம் கேட்டிருப்போம். எங்களுடைய திருச்சபையில் ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலாங்குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று மத்தேயு 10:31 ஆண்டவராய் இயேசு சொன்னார். இந்த வசனத்தை கேட்டோம், பிரசங்கத்தை கேட்டோம். எத்தனை பேர் சிந்தனை பண்ணுறோம்? எத்தனை பேர் சிந்திச்சிருக்கிறோம்? நான் பயப்படுறேனா? நான் என்ன அடைக்கலாங்குருவியை விட மேலே நினைக்கிறேனா அல்லது கீழே நினச்சிட்டு இருக்கிறேனா? அப்படி சிந்திக்கும். அப்படி சிந்திக்க சிந்திக்க தான் அந்த வசனத்தின் ஆசீர்வாதம் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மரியாள் சிந்திக்கிறா பாருங்க. மரியாளுக்கு என்னது? திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண். யோசேப்பு அவனுக்கு கணவனாய் வரப்போகிறவன். நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இவளுக்கு புரியலை. அவளுக்கு நிச்சயம் பண்ணப்பட்டாச்சு. நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து இப்படி ஒரு வாழ்த்துதல் சத்தம் வருமானால் அவளுக்கு அதை சிந்திக்க தோணுகிறது. ஏன் எனக்கு மட்டும் இந்த வார்த்தை? என்னிடத்தில் இந்த வார்த்தையை பேச காரணம் என்ன? என்ன சம்பவிக்க போகிறது என்று அவள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா பாருங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அப்போ சிந்திக்கும் பொழுது தான் ஆண்டவர் பேசுகிறவராக இருப்பார். நம்ம கூட கர்த்தர் பேசணும்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்?
சிந்திக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பைபிளை அழகாக ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வர சொல்லுகிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவரும் அதன்படி நடக்கிற யாவரும் பாக்கியவான். வசனத்தை வாசிக்கிறோம் அல்லது வசனத்தை கேட்கிறோம், கேட்டது மட்டும் இல்லாமல் அதை குறித்து சிந்தித்து அதன்படி வாழ்வதற்கு நம்மை மாற்றிக்கொண்டால் நாம் பாக்கியவானாய் மாறிவிடுவோம். அப்போ இந்த மரியாளுடைய சிந்தை என்ன? நியமிக்கப்பட்டிருக்கிற, நிச்சயிக்கப்பட்டிருக்கிற என் வாழ்க்கையில் ஒரு தேவதூதன் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறான்னா, இந்த வார்த்தை எப்படி மாறப்போகுது, என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? அவள் அப்படி சிந்திக்க ஆரம்பித்த உடனே தேவதூதன் அவளோடு மறுபடியும் பேசுகிறான். நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்ம கூட ஒரு தடவை பேசிட்டார்னா திரும்பவும் நம்மகிட்ட கர்த்தர் பேசுவதற்கு நாம் கர்த்தர் பேசினதை குறித்து திரும்ப சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார், அப்படிலாம் சிந்திக்கணும். சிந்திக்க ஆரம்பித்தாதான் கர்த்தர் நமக்கு சில காரியத்தை கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருப்பார். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னதையே சிந்திக்காமையே நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தால் அடுத்த வார்த்தை, அடுத்த காரியங்களை கர்த்தர் நம்ம கூட என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆகவே முதலாவது தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது சிந்திக்க ஆரம்பித்து விடுங்கள். அதை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விடுங்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு எம்மாவூருக்கு போகிறார். 2 பேர் எம்மாவூருக்கு போயிட்டு இருக்கும் பொழுது இயேசு அவங்க கூட சேர்ந்துக்கிறாரு. வழியில் நடந்து போகும்போது அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. இயேசு கேட்குறா, என்னத்தை குறித்து பேசுகிறீங்க? அவங்க கேட்குறாங்க, நீர் இந்த எங்களை சேர்ந்தவர் இல்லையா, இந்த நாட்டை சேர்ந்தவர் இல்லையா, இங்கே நடந்த சம்பவம் நமக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் கேட்குற எவைகளை என்று சொன்னவன் நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார்கள். அவங்க பேசி முடிச்சோன்னே இயேசு பேசுகிறார். இதையெல்லாம் அவங்க பேசி கேட்டு வீட்டுக்கு வந்து மேசையில் உட்கார்ந்து அப்பம் சாப்பிடப்படி உட்கார்ந்தவொடனே இயேசு பிட்டு அப்பத்தை கொடுக்கிறார். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது இயேசு மறைந்து போனார். இது நமக்கு தெரிந்த சம்பவம். மறைந்து போன பின்னால அவங்க வார்த்தை பேசுகிறாங்க. வழியிலே நடந்து வருகையில் நம்மோடு கூட அவர் பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? பாருங்க, அவன் இயேசு பேசிட்டு வரும்போது அவனுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. ஆனால் அவர் இயேசுங்கிறத அவனால் அறிந்து கொள்ள முடியலை. ஸ்தோத்திரம். வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது நமக்குள்ள சில காரியங்கள் நடக்கணும். அது நடக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம அதை சிந்திக்கணும். நம்ம அதை சிந்திக்கலைன்னா நடக்காது. பாருங்க, பேதுருவை குறித்து எல்லாரும் சொல்லுவாங்க, பேதுரு இயேசுவை மறுதலித்தான். உண்மைதான், பேதுரு இயேசுவை மறுதலித்தது உண்மைதான். 3 தடவை அவரை தெரியாது சவித்தான், சத்தியமும் பண்ணான். ஆனால் 3ஆவது தடவை பண்ணும்போது இயேசு அவனை திரும்பி பார்த்தான். பார்த்த உடனே பேதுருவுக்கு அவர் ஏற்கனவே சொன்னதை நினைவு கூர்ந்தான். நினைச்சு பார்த்து மனக்கசந்து அழுதான். ஸோ நம்ம வார்த்தைகளை இருதயத்தில் கேட்டு அதை சிந்திக்க ஆரம்பித்தோம் விடுவோமானால் நமக்குள்ளே சில மாற்றங்கள் வரும். ஆமேனா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது சிந்திக்கிறீங்களா? அந்த வார்த்தையை குறித்து யோசிக்கிறீங்களா? ஏன் கர்த்தர் இப்படி பேசினார், என்னோடு இந்த வார்த்தையை பேச காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் சிந்திச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே ஆசீர்வாதம் இருக்குங்கிறது சந்தேகம் இல்லை. இப்போ அவள் சிந்திக்கிறாள். சிந்தித்த உடனே தேவதூதன் மறுபடியும் பேசுகிறார். பாருங்க, அடுத்த ஆரம்பத்தில் சொன்ன சிந்திக்கிறவனிடத்தில் தான் தேவன் திரும்பவும் பேச ஆரம்பிப்பார். தேவன் பேசுகிறார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். திரும்பவும் கிருபை பெற்றாய் வார்த்தை அதோடு நிற்கல. அவர் இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவதூதன் அவன்கிட்ட சொல்கிறான். அப்போ ஒரு மரியாளுக்கு கிருபை கிடைச்சதுக்கு காரணம் என்ன? அவளுடைய வயிற்றில் இயேசு என்கிற ரட்சகர் பிறக்க போகிறார். அதுக்கு தான் கிருபை கிடைச்சது. இன்னைக்கு நமக்கெல்லாம் கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார்ல. எதுக்கு? மரியாளுக்கு கிருபை கிடைச்சது. எதுக்காக கிருபை கிடைச்சது?
அவள் இயேசுவை பெற்றெடுக்க போகிறாள். அந்த கிருபை அவள் பெற்றுக்கொண்டாள். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. எதுக்கு? கிருபையே எதுக்கு நமக்கு தர்றாரு? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு, எங்கள் ஆண்டவருடைய பார்வையில் என் கண்ணுக்கு கிருபை கிடைச்சது அப்படின்னு நோவா மனம்போக்கிலே போனையா வாழ்ந்துட்டான்? இல்லையே. இப்போ கிருபை கிடைச்சா அந்த கிருபையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை பெறுறது விஷயம் அல்ல, கிருபையை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறோம் என்பதுதான் முக்கியம். பாருங்க, அவள் கிருபையை பெற்றுக்கொண்டாள். தொடர்ந்து சொல்லுகிறாள், இயேசு என்கிற குமாரனை நீ பெறப்போகிறார். அதை குறித்து அவன் சிந்திக்கிறான். என்ன சிந்திக்கிறா? எனக்கு திருமணமே நடக்கலை, நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? அப்போ வசனத்தை கேட்பது முக்கியம், கேட்ட வசனத்தை சிந்திக்கிறது முக்கியம், திரும்ப திரும்ப சிந்திக்கிறது முக்கியம். அவன் திரும்ப சிந்திக்கிறான், குமாரனை பெறுவேன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் எனக்கு திருமணம் ஆகலை, நான் புருஷன் எனக்கு கிடையாது, எப்படி எனக்கு குழந்தை பிறகு? நியாயமான கேள்வி. வசனத்தை இருதயத்தில் கேட்டவள் சிந்திக்கிறாள். சிந்திக்கிறவளுக்குத்தான் தேவ வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்படுது. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இப்போ இயேசுவை குறித்த பிறப்பு சொல்லப்பட்டு விட்டது. சொல்லப்பட்டதான இயேசுவை பெற்றுக்கொண்டவள் இப்போ என்ன நடக்குது பாருங்க. 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். இப்போ இயேசு மரியாளுக்கு பிறந்து விட்டாள். அவளுக்கு சத்திரத்தில் இடம் இல்லாமல் இருந்ததுனால முன்னணையில் துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள் என்று தேவதூதருக்கு மேய்ப்பர்கள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கி நிறைய பேருக்கு இயேசு எங்கே பிறந்தாருங்கிறதே பெரிய குழப்பம். தோத்திரம். மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் சொல்லி நம்ம பாடியே இப்போ இயேசு மாட்டுத் தொழுவத்தில் தான் பிறந்தார்னு சொல்லிட்டாங்க. பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்கள். அவள் பிள்ளையை தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாது இருந்ததினால். இப்படி சொல்கிறத சத்திரங்கிறது இந்த காலங்களில் மருத்துவமனை. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன அந்த ஒரு மனுஷன் கல்லர் கையில் அகப்பட்டு கொண்டான் அல்லவா? குற்றுயிராய் கிடந்தவனை கொண்டு போய் சத்திரத்தில் விட்டான். சத்திரங்கிறது ஒரு மருத்துவமனை. மருத்துவமனையில் இயேசுவை கிடத்தி வைப்பதற்கு இடமில்லை. இன்றைக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஸ்தோத்திரம் ட்ரீட்மெண்ட் எடுத்து தந்துடுவாங்க, ஆனால் பெட் இல்லைம்பாங்க, ரூம் இல்லைம்பாங்க. ஸ்தோத்திரம். தனி ரூம் இல்லை, காமன் பெட் இருக்கு போகிறீங்களாம்பாங்க. சில நேரத்தில் காமன் பெட்டும் இல்லை அப்படி சொல்கிறாங்கல்ல. இதுதான் இயேசு வாழ்க்கையில் நடந்துச்சு. ஸோ இயேசு பிறந்தது ஒரு மருத்துவமனை அல்லது சத்திரத்தில். வசனத்தின்படி சத்திரத்தில் இடம் இல்லாததுனால தான் அந்த காலத்தில் ஸ்தோத்திரம் பயணம் செய்வது கோவேறு கழுதைகளில் ஒட்டகத்தில் பயணம் செய்வாங்க. மனுஷன் பயணம் செஞ்சு சத்திரத்தில் தங்கினான்னா அவர்களுடைய ஒட்டகங்களை குதிரைகளை கோவேறு கழுதைகளை கட்டி வைப்பதற்காக முன்னணை புல் தொட்டி இருக்கும். அந்த தொட்டியிலே இயேசுவை கிடத்தி வைக்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ இயேசு பிறந்துட்டார். இதை பார்க்கறதுக்கு மேய்ப்பர்லாம் வர்றாங்க. மேய்ப்பர்கள் தேவனால் தங்களுக்கு சொல்லப்பட்டது யாவையை குறித்து அங்கே பேசுகிறாங்க, மரியாள்கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது மரியாள் 19ஆம் வசனத்தில், மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலே சிந்தனை பண்ணுறா, இயேசுவை பெற்றெடுத்த பிறகு சிந்தனை பண்ணுறா. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாலேயும் வார்த்தையை குறித்து சிந்தனை பண்ணியிருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் நீங்கள் வார்த்தையை குறித்து சிந்தனை பண்ணணும். வார்த்தையை சிந்திக்கிறது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான ஒன்று. ஸ்தோத்திரம். 3ஆவதாக மரியாள் சிந்திக்கிறா பாருங்க. ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்து வளர்ந்துட்டார். இயேசு வளர்ந்துட்டார். அவருக்கு 12 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு. இவங்க எல்லாரும் பஸ்கா பண்டிகைக்கு போன உடனே இயேசு பண்டிகை முடித்து வீட்டுக்கு போகாமல் அந்த ஆலயத்தில் தங்கிட்டார். யோசேப்பு மரியாளும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க எப்படி போனாங்க? 12 வயசு பையன், நிறைந்த பையன். இவங்க போகிற வழியில் இயேசுவை அவர்கள் தேடவில்லை.
எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன வெளிச்சத்தில் சொல்கிறேன். இயேசு பெரியவனாயிட்டார், 12 வயது அவருக்கு வந்துட்டு. ஏன் யோசேப்பும் மரியாளும் இயேசுவை தேடலை? அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் குழந்தைகள் பிறந்தது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பேரை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவினுடைய 12 வயதாக இருக்கும் பொழுது மரியாள் கையில் குழந்தை இருந்திருக்கும். ஸோ இந்த குழந்தையின் மேல் கவனம் செலுத்தினதுனால 12 வயது பையன் தானே, பெரியவன் தான், எப்படியும் வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவங்க போயிட்டாங்க. பைபிள் இருக்குது, அவள் பிரயாண கூட்டத்தாரின் மத்தியில் இருப்பார் என்று சொல்லி தான் அவங்க போனாங்க 3 நாள். பல நேரத்தில் இயேசு நம்ம கூட இருக்கிறாருங்கிற நினைப்பிலே நம்ம போயிடக்கூடாதுங்க. இயேசு தானே ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, இல்லை நம்ம கூட இல்லாமல் யார்கிட்ட பேர போகிறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம கூட இயேசு இருக்கிறாரா இல்லையாங்கிறத அனுதினமும் நாம் பரிசோதிக்க வேண்டும். 3 நாள் வரைக்கும் அவங்க இயேசுவை தேடலை. 3ஆவது நாளில் பார்த்தா இயேசுவை காணோம். சொந்தக்காரங்க பக்கத்துக்காரங்க வீட்டிலலாம் கேட்குறாங்க, இயேசுவை பார்த்தீங்களா? இல்லை. திரும்பவும் 3 நாள் பிரயாணம் பண்ணி 6ஆவது நாளில் இயேசுவை தேவாலயத்திலே கண்டுபிடிக்கிறார். ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை நம்ம வாழ்க்கையில் தவற விட்டுறக்கூடாது. தவற விட்டுட்டு 6 நாள் கழித்து இயேசுவை தேடிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படி ஓடிட்டு இருக்கோம் தெரியுமா? 6 நாளைக்கு ஒரு தடவை இயேசுவை தேடி ஆலயத்துக்கு வரணும். இயேசுவை ஆராதிக்க, இயேசுவினுடைய சபையாகிய சரீரத்தின் ஜனங்களை பார்க்க 6 நாள் கழிச்ச பிறகு ஒரு நாள் ஆலயத்துக்கு வர்றோம். அதுலேயும் சிலர் அந்த ஒரு நாளும் வர்றதில்லை. இப்போ மரியாதையா யோசிப்பையால் பரவாயில்லன்னு சொல்லலாம். 3 நாள் ட்ராவல் இல்லை, மறுபடியும் 3 நாள் ட்ராவல் பண்ணி 6 நாள் அங்கே தான் அப்புறம் தான் வந்து பார்க்குறாங்க இயேசுவை. தோற்றுறோம். இந்த 6 நாட்களும் இயேசு எங்கே தான் இருக்கிறார்? தேவாலயத்தில் இருக்கிறார். தேவாலயத்தில் போதகர்கள் நடுவிலே உட்கார்ந்து வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை பெற்றோர்கள் எப்படி வளர்க்காங்க தெரியுமா? புஸ்தகம் படி பரீட்சை வருது, நாளைக்கு பரீட்சை, படி புஸ்தகத்தை. ஸ்கூலில் 8 மணி நேரம் ஸ்கூலில் உட்காந்து வீட்டுக்கு வர்றான். வந்த உடனே காப்பி குடிக்கானோ இல்லையோ மூட்டையை தூக்கு, டியூஷனுக்கு போ. 10 மணிக்கு வீட்டுக்கு வரான், ஹோம்ஒர்க் எழுது, அதை முடிச்ச தூங்க போகிறான். காலைல 5 மணிக்கு எழுப்பி விட்டு படி, ஹோம்ஒர்க் எழுது, ஸ்கூலுக்கு போ. சிலவங்களுக்கு காலையிலையும் டியூஷன். நல்லது, நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்கூலுக்கு விடுங்க, டியூஷனுக்கு போங்க, எல்லாம் நல்லது. ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்குற பெற்றோர்கள் வேதத்தை படி என்று சொல்லிக் கொடுக்குறீங்களா? இன்னைக்கு வேதம் வாசிச்சியா? படுக்கிறதுக்கு முன்னால் பைபிளை வாசிச்சு படுத்தியா? எத்தனை பேர் கேட்குறீங்க? ஸ்தோத்திரம். இயேசு 12 வயதில் போதகர்கள் மத்தியில் உட்கார்ந்து வேதத்தை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் கேட்டதை குறித்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் வேதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவப்படுத்துவோம். நான் இப்படி நினைக்கிறேன், ஒரு குடும்பம் அப்படின்றது தான் காலையில் ஜெபம் முடிஞ்சோன்னா குடும்பமாக உட்காந்து அவர்கள் ஒரு அதிகாரம் இல்லை 2 அதிகாரம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போனால் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியும். குடும்பமாக வாசிக்கிறது, தனியாக வாசிக்கிறது தப்பு இல்லை. வேதத்தை வாசிப்பதற்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். ஸ்தோத்திரம். இப்போ இயேசுவை தேடி மரியாள் வந்துட்டா, மரியாள் பார்க்குற காட்சி ஆச்சரியமாக இருக்குது. 12 வயது நிரம்பிய மகன் போதகர்கள் மத்தியிலே, ஆலயத்தில் இருக்கிறவர்கள் மத்தியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்போ இயேசுகிட்ட வந்து அந்த அம்மா கேட்குறாங்க, மகனே, ஏன் இப்படி எங்களுக்கு செஞ்ச? நானும் உடைய தகப்பனும் எவ்வளவு உன்னை வருத்தப்பட்டோம் தெரியுமா, தேடினோம் தெரியுமா? ஸ்தோத்திரம். பெற்றோருக்கு இருக்கிற பாரம் பிள்ளைகளுக்கு தெரியவா போகுது? ஸ்தோத்திரம்.
இந்த கேள்விக்கு இயேசு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? சாரி, நான் உங்களையே மறந்துட்டேன். பைபிளில் பேச ஆரம்பிச்சேன்னா பைபிள்லேயே முங்கிட்டேன். சாரி அப்படின்னு சொன்னாரா இயேசு? சொல்லலை. அவர் என்ன பதில் சொன்னார்னா, ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார். பைபிள் அப்படிதான் இருக்குது. இருக்க வேண்டியதென்று அறியீர்களா அப்படின்னு கேட்டார். மரியாளுக்கு இதுவரைக்கும் புரியாத ஒரு காரியம். பெற்றெடுக்கிற குழந்தை இயேசு ரட்சகர், சிந்திக்கார். மேய்ப்பர்கள் சொன்ன காரியத்தை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கிறார். இப்போ இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னை எதற்காக தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் இருக்க வேண்டியதை என்று அறியீர்களா? இவங்க என்ன நினைச்சாங்க? இயேசு நம்ம கூடவே இருப்பார். இயேசு சொன்னார், இல்லை இல்லை, இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு பிதாவுக்கு ஒரு பாத்திரம் தேவை, அது நீங்கள். அந்த பாத்திரத்தினால நான் பிறந்துட்டேன். இனி எல்லாமே என் பிதா, என்னை அனுப்பினவருடைய நோக்கம் என்ன, என்னை அனுப்பினவர் என்னை என்ன செய்ய விரும்புகிறார், அதைத்தான் நான் செய்யணும். அதை செய்வதற்கு தான் நான் பூமிக்கு வந்திருக்கிறேன். இதையும் தன் இருதயத்தில் வைத்து சிந்திக்க ஆரம்பிக்கிறார். நான் சொல்லுவேன், எந்த காரியமாக இருக்கட்டும், இருதயத்தில் வைத்து சிந்திக்க பழகுங்கள். யோசிங்க, இருதயத்தில் வச்சு நல்லா யோசிங்க. எடுத்த உடனே எந்த காரியத்திற்கும் தீர்வு சொல்லிவிடாதீர்கள், தீர்ப்பு எழுதாதீர்கள். அது நமக்கு ஆசீர்வாத குறைவாய் மாறிவிடும். இந்த மாலை நேரத்தில் நீங்கள் கேள்விப்படுகிற எல்லா காரியத்திற்கும் தீர்வு உடனே சொல்லிவிடாதீர்கள். அதை குறித்து சிந்தியுங்க. நல்லதா கெட்டதா, இது சரியாக இருக்குமா? யாரோ ஒருத்தர் சொன்ன காரியத்தை கேட்டுட்டு ஆமாம் அப்படி தான் இருக்கணும் முடிவுக்கு வந்துடாதீங்க. அதை சிந்தியுங்க. சிந்திச்சு அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் போது முடிவுக்கு வாங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன உதாரணம் சொல்லி, இன்றைக்கு நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நம்மளோடு கூட பேசியிருக்கிறோம். வசனத்தை இருதயத்தில் கேட்கணும், இருதயத்தில் வசனத்தை வைத்துக் கொள்ளணும், அதை சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சா அதற்குரிய ஆசீர்வாதம் பைபிளில் கிடைக்கும். ஒரு சின்ன உதாரணத்தை பைபிளில் சொல்லி ஜெபிக்கலாம். தாவீது யோனத்தானும் நண்பர்கள், உயிருக்கு உயிராக நேசித்தவங்க. ஒரு கட்டத்தில் தாவீது யோனத்தான்ட்ட சொல்கிறான், உங்கள் அப்பா என்னை கொன்று போட வகை தேடுகிறார், ஈட்டி தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாருப்பா. ஒரு தடவை இல்லை 3 தடவை எரிஞ்சிட்டார். அதனால் உங்கள் அப்பா என்னை கொன்னுருவார் அப்படின்னு சொன்ன உடனே யோனத்தான் சொல்கிறான், அப்படிலாம் இருக்காது. அது எப்படி இருக்கும்? நான் எங்கள் அப்பாட்ட நேற்று தானே பேசியிருக்கிறேன், அப்படிலாம் உங்கள் அப்பா உனக்கு தீமை செய்ய மாட்டார். உடனே பதில் சொல்லிட்டான். தாவீது சொல்ல, இல்லைப்பா என்னை கொண்டு போடுறதுக்கு ஈட்டி எரிஞ்சாருப்பா. நான் வீட்டில் இருக்கிற கேள்விப்பட்டு கட்டிலோட தூக்கிட்டு வர சொன்னார், நான் தப்பி ஓடி வந்துட்டேன்னு சொல்கிறேன். யோனத்தானால் இதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அதை சிந்திக்கலவன் அவங்க அப்பா அப்படி பண்ணுவாரான்னு. யோனத்தான் சிந்திச்சிருக்கணும். ஏன்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 பாடும்போது அவனுக்கு வெறி வந்துச்சே சவுலுக்கு. அப்பமே சிந்திச்சிருக்கணும். சிந்திக்கலை. சரி, நாளைக்கு அமாவாசை, நீரை உட்கார்ந்து சாப்பிடணும். இப்போ என்னை தேடினார்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் ஈசாய் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லுங்கள். அவர் நல்லதை ஒத்துக்கிட்டார்னா நான் ஊருக்கு வரேன், இல்லைன்னா நான் வனாந்திரத்தை தங்கிறேன். தாவீதினுடைய கூற்று. யோனத்தான் ஒத்துக்கொள்கிறான். அடுத்த நாள் அமாவாசை, பந்தியில் தாவீது உட்காரல. ஒருவேளை தீட்டாக இருக்கிறான்னு சொல்லி விட்டுட்டான். அடுத்த நாளும் தாவீது வரல. இப்போ கேட்குறான் யோனத்தானை பார்த்து, எங்கே தாவீது எங்கேன்னு கேட்குறான். அவன் எங்கே? அவன் இப்போ வரணும், அவன் இப்போ கொல்லப்படணுங்கிறான். இப்போ தான் யோனத்தானுக்கு புரியுது, தாவீது சொன்ன வார்த்தை சரியாக தான் இருக்குது. இவன் கேட்க, ஏன் அவனை கொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவன் தன்னுடைய உயிரை பிடித்து கொண்டு கோலியாத்துக்கு முன்னால் இப்போ வெற்றி கொடுத்தான்ல சொன்ன உடனே சவுலுக்கு கோபம் ஏறி பெத்த மகனே குத்த போகிறான். கேட்டீங்களா? ஆகவே நான் சொல்லுவேன், எந்த காரியத்தை கேட்டாலும் அதற்கு முடிவு தீர்வு உடனே எழுதி விடாதிருங்கள். சிந்தித்து ஆண்டவர் தருகிற தெளிவான முடிவை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை
பேசுவீர்களானால் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்தில் சற்று நேர தியானத்திலேயும் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறோம். நாங்கள் கேள்விப்படுகிற வார்த்தைகளை குறித்து சிந்திக்க, தியானிக்க கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். வார்த்தைகள் கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதி, கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.